திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறு அறு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறியுறு கொன்றை மறியுறு சங்கை விடையெடுத்த, பொறியுறு பொற்கொடி எம்பெருமானமர் பொன்னுலகே. திருச்சிற்றம்பலம். நம்ம போன முறை சந்திச்சப்போ தோடுடைய செவியின் பதிகத்தை முழுக்க பார்த்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் அந்த தோடுடைய செவியன் பாடினதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டாவதாக பாடின பதிகத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு இது பார்க்கறதுக்கு முன்னாடி போன தரம் சந்திச்சப்போ சிவபெருமான் யானைத்தோல் அணிந்ததை பத்தி அந்த கதை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவ இன்னைக்கு காலில் இருக்காளா தெரியல. அதை பத்தி சில தகவல்கள் நான் இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த சிவபெருமான் யானைத்தோல் அணிந்ததுக்கு இந்த ரெண்டு விதமான கதைகள் இருக்கு. ஒன்று கந்தபுராணத்தில் வர்றது. இது இந்த கஜாசுரன் அப்படின்னு ஒருத்தன், அவன் யானை தலையுடைய அசுரன். அவன் வழக்கம் பல அசுரர்கள் செய்கிற மாதிரி அவன் பெரிய தவம் பண்ணி பல சக்திகள் வலிமைகள் வரங்கள்லாம் பெற்று பலருக்கும் கஷ்டப்படுத்தின்னு இருந்தான். அப்படி இருக்கிறவன் ஒரு சமயம் சில தவசிரேஷ்டர்கள்லாம் துன்புறுத்துறதுக்காக அவன் காசியில் போய் அவளை துன்புறுத்த போனான். அப்போ அவள்லாம் காசியில் கோயிலுக்குள்ளே ஓடி போய் வழிபட்டா. அப்போ அவன் கோயிலுக்குள்ளே வந்து இது பண்ணான். அப்போ இறைவன் வெளிப்பட்டு அவனை அழித்தார் அப்படின்னு அது கந்தபுராணத்தில் இருக்கு அந்த கதை. அந்த கந்தபுராண கதை இது காசியில் நடந்ததாக சொல்றது. அதே மாதிரி நம்ம ஊரில் அஷ்டவீரட்ட ஸ்தலங்கள்னு உண்டு. திருவதிகை, திருக்குறுக்கை, இது மாதிரி 8 வீரட்ட தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். இறைவன் செய்த 8 வீரச் செயல்களை காட்டுறதுக்காக. இந்த மாதிரி மன்மதனை எரிச்சது, முப்புறத்தை அழித்தது, யானையை உரித்தது, இப்படி. அதில் வழுவூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இந்த கஜசமாரமூர்த்தின்னு விசேஷம் அதுவும் இருக்கு. அதனால நமக்கு ஸ்தல புராணங்களில் சில சமயங்களில் ஒரே விஷயத்துக்கு அந்த விஷயம் வெவ்வேறு ஸ்தலங்களில் நடந்ததாக சொல்லப்படும் சில சமயங்களில். உதாரணமாக நமக்கு திருமால் சக்கரம் பெற்ற வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு திருமால் சக்கரம் பெற்ற வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவர் சிவனை வழிபடுவார். சிவன் இந்த சக்கரம்ங்கிறது ஒரிஜினலாக சிவன் கிட்ட இருந்தது. அது இந்த ஜலந்தராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணப்போ அந்த சக்கரம் வந்தது. அது அந்த கதை இன்னொரு நான் விரிவாக பார்க்கலாம். ஆனால் ஜலந்தராசுரன் பலரையும் துன்புறுத்தின்னு இருக்கான். அப்போ சிவபெருமான் வேற ஒரு வடிவத்தில் போய் நீ இது பண்ணுறியா அப்படின்ட்டு தரையில் தன்னோட கால் கட்டவர்களால் ஒரு சக்கரம் வரைவர். தரையில் மண்ணில் உனக்கு சக்தி இருந்தால் தூக்கு பார்க்கலாம் அப்படிம்பார். உடனே அந்த தரையில் போட்ட வட்டத்தை அப்படி பேத்து எடுப்பான். அது உடனே ஒரு சக்கராயுதமாக மாறி அந்த ஜலந்தராசுரன் அழிச்சிடும். அப்புறம் அந்த சக்கரம் சிவபெருமான்ட்ட இருந்து இந்த சக்கரம் வேணும்னு திருமால் அப்புறமா இறைவனை வழிபடுறார், வேண்டுகிறார். அப்படி இந்த கதை திருவிழிமழையில நடக்கும். அவர் திருமால் தினம் 1000 தாமரை பூவால் சிவன் அர்ச்சனை பண்ணுவார். அப்படி பல நாள் பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் சிவபெருமானுடைய திருவுருளால் ஒரு பூ மறைஞ்சு போயிடுறது. 999 பூ தான் இருக்கு. அப்போ திருமால் பார்த்துட்டு என்னடா இது ஒரு பூ குறையிறதுன்னு தன்னுடைய கண்களில் ஒரு கண்ணையே பேத்து தாமரை பூவை அவருக்கு அர்ப்பணம் பண்றார். அப்போ சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு சக்கராயுதத்தை வரம் கொடுக்கிறார், அருள் புரிகிறார். இந்த கதை திருவிழிமிழலை அப்படிங்கிற ஸ்தலத்தில் விசேஷமாக சொல்லுவார். ஆனால் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருமார்பேரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் நடுப்புற.
இன்றைக்கி அதுக்கு திருமால்பூர்னு பேர். அந்த திருமால்பூர்லேயும் இதே மாதிரி ஒரு கதை சொல்கிறான் ஸ்தலபுராணமாக. அதனால தான் அதுக்கு திருமார் பேர். திருமால் பூஜை பண்ணி பேர் அடைஞ்சதுக்காக திருமார் பேருன்னு அந்த ஊருக்கு பேர். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, சில சமயங்களில் இந்த ரொம்ப பழைய வரலாறுகள் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்தலங்களோட தொடர்புடையதாக சொல்லப்படும். அது மாதிரி இந்த யானையை உரிச்சது கந்த புராணத்தில் காசியில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய தென்னிந்திய சம்பிரதாயத்தில் அது வழுவூரில் நடந்ததாக சொல்லப்படும். இந்த யானை கஜாசுரன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா? அதுக்கு கந்த புராணத்தில் விளக்கமாக சொல்லலை, அந்த கஜாசுரனுடைய தோற்றத்தை பற்றி, அவன் எப்படி தோன்றினான் அப்படின்னு. இது இங்கே தேவாரத்துலேயும் இந்த கஜாசுரனை பற்றி பாடல்கள் இருக்கு. உதாரணமாக சுந்தரர் தேவாரத்தில் ஒரு பாட்டில் சொல்கிறார். 7ஆம் திருமுறையில் 99வது பதிகத்தில் 6வது பாடல் இது. தங்கிய மாதவத்தின் தழல் வேள்வியின் நின்றெழுந்த சிங்கமும் நீழ்புலியும் செழு மால்கரி யோடலற பொங்கிய போர் புரிந்து பிளந்தீர் உரி போர்த்ததென்னே செங்கையல் பாய் கழனி திருநாகே சரத்தானே அப்படின்னு அந்த பாட்டு. அதில் என்ன சொல்றார்? தங்கிய மாதவத்தின் தழல் வேள்வி நின்று எழுந்த. சில முனிவர்கள் தவம் பண்ணினா, அந்த தவத்தில் வேள்வி பண்ணினா, யாகங்கள்லாம் பண்ணா, அந்த யஜ்ஞங்கள்லேருந்து அதில் இருக்கிற அந்த வேள்வி தீயிலேருந்து சில விஷயங்கள் வெளியில் வர்றது. அது என்ன? சிங்கம், புலி, யானை, இதெல்லாம் அந்த வேள்வி தீயிலேருந்து வெளியில் வர்றது. இவற்றையெல்லாம் போர் புரிந்து அழித்து அதோட தோலை போத்தி கொண்டீர் அப்படின்னு சுந்தரர் திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்து பாடுறார். அதனால நமக்கு தெரியும் சிவன் புலித்தோல் அணிந்திருக்கான்னு நமக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி சிவன் யானைத்தோல் அணிந்திருக்கான்னு நமக்கு தெரியும், பாடல்களில் வர்றது. அந்த காரணங்களை இந்த பாட்டில் சொல்றார். அந்த தவத்தில் வேள்வியிலேருந்து இந்த சிங்கம், புலி, யானையெல்லாம் வந்தது. அதையெல்லாம் அழித்து அதோடைய தோலை போர்த்தி கொண்டிருக்கிற சிவபெருமான். அதனால இந்த முனிவர்கள் யார் அப்படின்னாக்க, பொதுவாக இந்த மாதிரி இறைவனுடைய இது பண்ணக்கூடிய முனிவர்கள்லாம் தாருகாவனம் தான் பொதுவாக வரும். அதுதான் இந்த யானைத்தோல் போர்த்திய கதை. இந்த யானைத்தோல் போர்த்திய கதையில் வேற ஏதாவது கருத்துகளோ விளக்கங்களோ இருக்கா? போன வாரம் போன முறை நம்ம சந்திச்சப்ப இந்த யானைத்தோல் கதையை யானைத்தோல் போத்தின கதையை கேட்ட காலில் இருக்காளா தெரியல. ஓகே ஓகே அதில் இல்லைன்னாக்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிகத்துக்கு போவோம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம் முதல் திருமுறையில் 74ஆம் பதிகம். உங்கள் எல்லாருக்கும் ஃபைல் முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன், இமெயிலில் வந்திருக்கும். அப்படி இல்லாதவா உங்கள் இமெயிலில் போய் பாருங்க. இந்த கூகுள் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இமெயில் வந்திருக்கும். இது இன்னைக்கு பார்க்க போகிறது நமக்கு போன தரம் பார்த்த பதிகம் தோடுடைய செவியன். அது திருஞான சம்பந்தருக்கு அருள் பெற்றதும், அவர் அருள் பெற்றதும், பால் குடி ஞானப்பால் உண்டதும், குளத்துலேருந்து அப்பா எழுந்து வந்து கேட்குறாரு, உனக்கு யார் பால் கொடுத்ததுன்னு. அப்போ தன் தந்தையாருக்கு பதிலாக தந்தையார் கேட்ட கேள்விக்கு விடையாக அந்த பாட்டை பாடுறார். எனக்கு பால் கொடுத்தது இந்த சிவனும் பார்வதியும் அப்படின்னு. அப்போ அந்த ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தாப்போ, ஆனால் அந்த காட்சி அவர் அப்பாவான சிவபாரத ஹிருதயருக்கு தெரியல. சிவன் ஞானசம்பந்தர் கண்ணுக்கு முன்னாடி சிவனும் பார்வதியும் தெரிகிறா, ஆனால் சிவபாத ஹிருதயருக்கு அவ தெரியல. அதனால தன்னுடைய தந்தையாருக்கு இப்படி இந்த அடையாளங்கள்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட சிவன் எனக்கு பால் கொடுத்தான்ப்பா அப்படின்னு சொல்றார். அந்த பதியம் பாடி முடிக்கிறப்போ சிவன் பார்வதி அந்த விஷபவானத்தோட அவ அந்த கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சுடுறா. ஏன்னா இது விஷயம் நடந்தது குளக்கரையில், கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய குளம் இருக்கு. அந்த குளக்கரையில் தான்
சம்பந்தர் உட்காந்துருக்கிறப்ப சிவன் பார்வதி வந்து பால் கொடுக்குறான். அப்போ சிவன் பார்வதி கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சதும் திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ளே போகிறார். அப்படி கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை பார்த்து அடுத்த இன்னைக்கு பார்க்க போகிற பதியத்தை பாடுறார். அது பெரிய புராணத்தில் 2 பாட்டில் சொல்றார். அண்ணல் அமைந்தமை கண்டு தொடர்ந்து எழும் அன்பாலே மண்மிசை நின்ற மறைச்சிறு போதகம் அன்னாரும் கண்வழி சென்ற கருத்து விடாது கலந்து ஏக புண்ணியர் நன்னிய பூமலி கோயிலினுட் புக்கார். அதாவது அந்த சிவனும் பார்வதியும் வெளியில குளக்கரையில் விருஷபவானத்தில் காட்சி கொடுத்தா இல்லையா, அவ கோயிலுக்குள்ள மறைஞ்சு போயிடுற. அப்படி கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுறான். உடனே சுவாமி கோயிலுக்குள்ள போனதை பார்த்துட்டு திருஞான சம்பந்தரும் அவர் தொடர்ந்து கோயிலுக்குள்ள போறார். போய் என்ன பண்றார், அதுதான் அடுத்த பாட்டு. இந்த பாட்டை பெரிய புராண பாட்டை அடுத்த பாட்டை நம்ம கேட்போம். அதுக்கப்புறமா நம்ம அதோட அர்த்தத்தை பார்ப்போம். ஒளி மால்விடை மீது புகுந்து அணி பொத்தோணி தங்கியிருந்த பெரும் திருவாழ்வு தலைப்பட்டே இங்கு எனையாளுடையான் உமையோடும் இருந்தான் என்று இங்கு எனை ஆளுடையான் உமையோடும் இருந்தான் என்று அங்கு எதிர் நின்று புகழ்ந்தனர் ஞானத்து அமுது உண்டார். பொங்கு ஒளி மால்விடை மீது புகுந்து அணி பொற்றோணி தங்கி இருந்த பெரும் திரு வாழ்வு தலைப்பட்டே இங்கு என ஆளுடையான் உமையோடும் இருந்தான் என்று அங்கு எதிர் நின்று புகன்றனர் ஞானத்து அமுது உண்டார். இந்த இதில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்றார் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு. அந்த பொங்கு ஒளி மால்விடை, அந்த சிவபெருமான் இருக்கிற விஷபமானது பெரிய விஷபம். மால்னாக்க தமிழில் பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் பெருசு அப்படின்னு அர்த்தம், பெரியது. இன்னொரு அர்த்தம் திருமால், இன்னொரு அர்த்தம் மயக்கம். வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மால் விடைனாக்க பொதுவாக பெரிய விஷபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும், சிவபெருமானுடைய விஷபமானது வெள்ளை வெளேர்னு இருக்கும். அதனால பொங்கு ஒளி மால்விடை, ஒளி மிகுந்து வீசுகின்ற பிரகாசமாக வெள்ளை வெளேர்னு இருக்கிற பெரிய விஷபத்து மேல ஏறி அவர் அணி பொற்றோணி புகுந்து, அணினா அழகுன்னு அர்த்தம், அழகிய பொற்றோணி பொன் தோணி, அந்த தோணிபுரம் இருக்கு இல்லையா, அந்த அந்த சீர்காழிக்கு தோணிபுரம்னு ஒரு பேர், 12 பேர்ல ஒரு பேர் தோணிபுரம். அந்த தோணிபுரத்துக்குள்ள புகுந்து தங்கி இருந்த பெரும் திருவாழ்வு தலைப்பட்டே, அங்க உறைந்திருக்கிறான் சிவபெருமான். அவனோட சென்று கூடினார். தலைப்படுதல்னாக்க போய் கூடுதல். அந்த சிவபெருமானோட போய் கூடி அங்க போய் நின்று பதிகம் பாடுறார். என்ன பதிகம் பாடினார்? இங்கு எனை ஆள் உடையான் உமையோடும் இருந்தான். ஆள் உடையான் அப்படின்னாக்க, ஆள்னாக்க அடிமை. இன்னைக்கு பொதுவா அங்க 4 ஆள் நிற்கிறான் அப்படின்னாக்க பீப்புள் அப்படிங்கிற பொதுவா பேச்சில் சொல்றோம் ஆள் அப்படின்னாக்க. ஆனா தமிழ்ல ஆள் அப்படின்னாக்க டு ரூல் அப்படின்னு வெர்பில் வரும். அதே மாதிரி
ஆள் உடையான் அப்படின்னா ஒன் ஹூ ரூல்ஸ் மீ அப்படின்னா அவனுடைய அடிமை நான் அப்படின்னு அர்த்தம். என்னை ஆளுடையான், என்னை அடிமையாக கொண்டவன் உமையோடும் இருந்தான், அவன் பார்வதி தேவியோட இங்க இருக்கான் அப்படின்னு என்று அங்கு எதிர் நின்று, அங்க சந்நிதி முன்னாடி நின்று, எதிர் நின்னா எதிர நின்றுன்னு அர்த்தம். அங்க கோயிலுக்குள்ள பாடுறார், சுவாமிக்கு முன்னாடி நின்று பாடுறாருன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்குள்ள சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி நின்று பாடுறாருன்னு அர்த்தம். அங்கு எதிர் நின்று, எதிரில் நின்று புகன்றனர், சொன்னார், பாடினார். ஞானத்து அமுது உண்டார். ஞானத்து அமுதுனாக்க, அமுதுன்னா நமக்கு தெரியும் அமிர்தம். இங்க அவர் என்னதை, அவருக்கு சிவன் பார்வதி வந்து ஞானப்பால் கொடுத்தா இல்லையா, அதனால ஞானத்து அமுது உண்டார். ஞானப்பால் குடிச்ச திருஞான சம்பந்தர் அந்த தோணிபுரத்துக்குள்ள இருக்கிற சுவாமி சந்நிதியில் போய் என்னை அடிமையாக கொண்டவன் உமாதேவியோடு இங்க இருக்கிறான் அப்படின்னு பாட்டு பாடினார். அதுதான் இந்த பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா பெரிய புராண பாட்டுல? அதாவது இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த நல்ல விஷயம் அது. இந்த இந்த நம்ம நுணுக்கமாக பார்த்தாக்கா அது மாதிரி பல கருத்துக்கள் நமக்கு தெரியும். அதனால ஏன்னா அங்கே ரெண்டு பேருமா வந்து தான் பால் கொடுத்தா முதல்ல இல்லையா. சிவனும் பார்வதியுமா வரா, சிவன் பார்வதியிட்ட சொல்கிறார், பார்வதி தன்னுடைய திருமலை பாலை கறந்து பொற்கண்ணத்தில் கொடுக்குறார் திருஞான சம்பந்தருக்கு. அதனால அந்த முதல் பாட்டு தோடுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிச்சு அது அர்த்தநாரீஸ்வரனாக இருந்து அப்படி போட்டு இந்த இதில் அந்த சிவனும் பார்வதியும் வந்து அருள் புரிஞ்சாங்கிறதுக்காக இந்த பதிகம் முழுக்க, பார்க்க போகிற பதிகம் முழுக்க சிவன் உமையோட இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அது ஒன்று. ரெண்டாவது, உமையோடும் இருந்தான்னா அந்த உம்முக்கு பல அர்த்தங்கள் வரக்கூடும் பொதுவாக வெவ்வேறு இடத்துல. அந்த உம்முனாக்கா அதுக்கு ஒரு ஆண்ட் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம் இல்லையா. பொதுவாக நானும் ராமனும் போனோம், சிவனும் பார்வதியும் இருந்தனர் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அது மாதிரி அந்த உம்மு ஒரு ஆண்ட் மாதிரி வரும். சில இடங்களில் உம்மு வந்து இம்ப்ளிசிட்டாகவும் வரும் வெவ்வேறு இடத்துல, கான்டெக்ட்டை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல இல்லை, பொதுவாக சொல்கிறேன், சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட். இப்போ யாரு கோவிலுக்கு போனா அப்படின்னு கேட்டாக்க நானும் போனேன் அப்படின்னு பதில் சொன்ன வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரோ போனா கூட நானும் போனேன், அது இம்ப்ளிசிட். சொல்லாட்டாலும் அது நானும் போனேன் அப்படிங்கிறதுனால வேற யாரோ போனாங்கிறது இம்ப்ளிசிட். அது மாதிரி இந்த இடத்துல உமையோடும் இருந்தான்ங்கிறப்போ அவன் உமையோட இருந்தான் நேரடியாகவும் எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் இந்த பாட்டுல ஓசைக்காக இது மாதிரி இந்த ஊம்ங்கிறது அசையாகவும் வரலாம். அசைனாக்க ஒரு ஃபில்லர் சவுண்டு மாதிரி, ஃபில்லர் வேர்டு மாதிரி, டு ஃபில் த மீட்டர் ஆர் டு ஃபில் த சவுண்ட் பேட்டர்ன். செய்யுளுக்காக அசைச்சொல் அப்படிமா தமிழில், அது மாதிரி வரலாம். அதனால் அது நம்ம இந்த பாடல்களில் நம்ம பார்க்குறப்போ சில சமயம் நமக்கு ஒரு பொருள் தோணும், அதை வேற கோணத்துலேருந்து இல்லை இன்னும் வேற வித பேக்ரவுண்டோட பார்க்குறப்ப நமக்கு வேற அர்த்தமும் தோணலாம். அதனால் இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம்னு ஃபைனலாக சொல்ல முடியாது. நம்ம யோசித்து நமக்கு என்ன தோன்றது, நமக்கு என்ன தெளிவாகிறதுங்கிறதும் பொறுத்து இருக்கு. இப்போ நான் சொல்கிறது நமக்கு ஒரு மேலடியான பொருள், ஒரு மேலோட்டமான பொருள், நமக்கு ஒரு எளிமையான பொருள் நமக்கு தெரிஞ்சுக்கணும், முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கணும்னு. பட் ஆனால் அந்த உமையோடும் இருந்தான்ங்கிறதால இந்த உண்மை பற்றியே நம்ம யோசிக்கலாம். அது ஆனால் இந்த இடத்துல அது அவன் உமையோட இருந்தான் அப்படிங்கிறது அப்படிதான் எனக்கு தோன்றுறது. அதாவது அந்த உண்மையில் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவன் சிவன் பார்வதியோடும் இருந்தான், பார்வதியுடன் இருந்தான் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த பார்வதியோடு இருந்தான் அப்படின்னாக்க அங்கே அந்த ஓடுங்கிறது இருந்தான்னாக்கா அது அந்த இல்லாட்டாக்கா அந்த செயலோட அமைப்பு மாறிப்படும் அந்த இடத்துல. அது மாதிரியும் போட்டிருக்கலாம் அவர்.
ஆனால் இது பொதுவாக தேவாரத்தில் பாடுறவா தன்னை பெருமைப்படுத்தி சொல்ல மாட்டான். பொதுவாக இங்கே இறைவனை வழிபடுற பாடல் இது, தன்னை புகழ்ந்துக்கிற பாடல் இல்லை. அதாவது தன்னுடைய பெருமையை சொல்கிறது இல்லை. இறைவன் எனக்கு எப்படி அருள் புரிஞ்சான், அதாவது அதனால் அது அம்மா அப்பாவாக பார்க்குறாரு அவர் சிவனையும் பார்வதியும். அதனால் என்னுடைய அப்பன் என் தாயோடும் இருந்தான் அப்படின்னா அவன் தனியாக இல்லை, தாயோடும் இருந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி கங்கையும் இருக்கா அப்படின்னு அதான் சொன்னேன். அந்த உண்மை வந்து அது மாதிரியும் எடுத்துக்கலாம். அவன் மற்ற விஷயங்களோடும் இருக்கான், கங்கையோடையும் இருக்கான், பார்வதியோடும் இருக்காங்கிறதுனால அவன் பார்வதியோடும் இருந்தான்னா கங்கையும் இருக்கான்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கட்டத்தில் இறைவன் பார்வதியோடு வந்து அருள் புரிஞ்சான். கங்கை இப்போ திருஞான சம்பந்தருக்கு அருள் புரிஞ்சதில் சிவனும் பார்வதியும் தான் பிரைமரி இல்லையா. கங்கை வந்து தலையில் இருந்தாலே ஒழிய பார்வதியோட பால் தானே இவர் குடித்தார். அதனால் இந்த பாடல் முழுக்க பார்வதியை சிறப்பித்து பாடுவார். பார்வதியோடு இருக்கான், அம்மா அப்பாவாக இருக்கான் அப்படின்னுக்கிறதுக்காக அவர் ரெண்டு பேரையும் சொல்லி சொல்லி பாடுவார் இந்த பதியம் முழுக்க. ஓகே. இப்போ இந்த பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த பதிகம் பாடப்பட்ட ஸ்தலம் சீர்காழி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பதிகத்தில் சீர்காழியோட இன்னொரு பேர் வருது. சீர்காழிக்கு 12 பேர்கள் மொத்தம், அதை நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி. அதில் சில பேர்கள் நமக்கு தெரியும். சீர்காழி, கழுமலம், சண்பை நகர், வேணுபுரம், புகலி, பூந்தராய், வெங்குரு, இப்படி பல பேர்கள் இருக்கு. அதில் ஒரு பேர் புறவம். இந்த பதிகம் முழுக்க அவர் புறவம் அப்படிங்கிற ஸ்தல பெயரை வச்சு பாடுறார். அப்போ இந்த புறவம் அப்படிங்கிற ஸ்தல பெயர் ஏன் வந்தது அப்படின்னு அதை பற்றியும் பார்க்கணும். ஏன்னா இந்த புறவத்துக்கு முதல் பதிகமாக பார்க்க போகிறதுனால அந்த புறவத்தோட பெயர் காரணத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது புறா வழிபட்டதுனால புறவம் அப்படின்னு வர்றது இல்லையா. சுறா, சுரவம், புறா, புறவம் அப்படிலாம் தமிழில் சொற்கள் வரும். அரா, அரவம், அதாவது அரானா பாம்பு, அரவம்னாலும் பாம்பு. அதே மாதிரி சுறா அப்படின்னா சுறா மீன், சுரவம் அப்படின்னாலும் சுறா மீன். அது மாதிரி இந்த தமிழ் சொற்களோட அமைப்பில் அது மாதிரி புறா, புறவம் ரெண்டும் ஒரே பொருள் தான், புறான்னு அர்த்தம். அப்போ இந்த புறவம்னு இதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா புறா வழிபட்டது. அது என்ன, புறா வழிபட்ட கதை என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள பலருக்கும் சிபி சக்கரவர்த்தி கதை தெரிஞ்சிருக்கும். இந்த ராஜாக்களில் ரொம்ப தர்மையோட தர்மப்படி நடந்த சில ராஜாக்கள் உண்டு. அந்த அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ராஜாக்களில் சிபி அப்படிங்கிறவரும் ஒருத்தர். இந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு சமயம் ஒரு வேள்வி பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவரை சோதிக்கிறதுக்காக தேவரெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவார். இந்த அக்னி தேவன் இருக்கார், அக்னி, அவர் புறா வடிவத்தில் ஒருவர், அவரை விரட்டிட்டு ஒரு கழுகு வரும். அப்போ இந்த புறாவானது பயந்து ஓடி போய் அந்த சிபி சக்கரவர்த்தியோட மடியில் வந்து விழுந்துடும். பின்னாடியே வந்துட்டு இருக்கிற இந்த கழுகு ராஜாட்ட சொல்லும், இந்த புறா என்னோட சாப்பாடு, எனக்கு கொடு அப்படிங்கும். அப்போ இந்த சிபி சொல்லுவார், இது எங்கிட்ட அடைக்கலம் புகுந்துடுத்து, இதை நான் உனக்கு தர முடியாது, இதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு ஏதாவது மாம்சங்கள்லாம் தரேன் அப்படிங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்க. அப்போ அவர் சொல்லுவார், சரி இது எங்கிட்ட அடைக்கலம் புகுந்த புறா, இதுக்கு பதிலாக நான் என்னோட உடம்புலேருந்து கொஞ்சம் சதையை எடுத்து உனக்கு தரேன். அந்த கழுகு சரி அப்படின்னு ஏற்றுக்கும். அப்புறம் ஒரு தராசு நட்டு இந்த புறாவை ஒரு தட்டில் போட்டு இவர் தன்னோட தொடையிலேருந்து கொஞ்சம் சதையை அறுத்து அந்த இன்னொரு தட்டில் வைப்பார். ஆனால் புறா இருக்கிற தட்டு கீழே இருக்கும், எடை ஜாஸ்தி இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் அறுத்து வைப்பார், இன்னும் கொஞ்சம் அறுத்து வைப்பார். கடைசியில் எவ்வளோ போட்டாலும் அது சமமாக ஆகாது. அப்போ கடைசியில் இவரே அந்த தட்டில் ஏறி உட்காருவார், தன்னையே அந்த கழுகுக்கு சாப்பாடாக கொடுக்கறதுக்காக. அப்போ அவள்லாம் இவருக்கு அருள் புரிவா, திருப்பி சரியாகப்படுவார். அந்த அந்த சிச்சுவேஷன் அதோட முடிஞ்சு போயிடும்.
இப்போ இந்த புறாவானது இப்படி ஒரு வஞ்சம் பண்ணி அவனை ஏமாற்றி அவனுக்கு கஷ்டப்படுத்திது இல்லையா, அந்த பாவம் போகிறதுக்காக அந்த புறாவா வந்த அக்னி தேவன் இங்கே வழிபட்டதாக வரலாறு. அதனால் இதுக்கு புறவம்னு பேர் இந்த ஊருக்கு. நான் சொன்னபடி இந்த சிபி சக்கரவர்த்தி எங்கே ஆட்சி புரிந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சீர்காழியில் தவம் பண்ணாரா, என்ன பண்ணாருன்னு. அது பெரிய புராணத்தில் இன்னொரு பாட்டில் அதை சொல்கிறார். அந்த இந்த சிபி சக்கரவர்த்தியோட வரலாறு நான் முன்னாடி சொன்னேன், இந்த யானை உரிச்ச வரலாறு மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்த வரலாறு வரும். மகாபாரதத்தில் இந்த வரலாறு வர்றது அதான் நமக்கு பல பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பெரிய புராணத்தில் கோச்சங்கட் சோழ நாயனார் புராணத்துலேயும் ஒரு குறிப்பு இருக்கு. இந்த நாட்டோடைய சிறப்பு சொல்லுவா இல்லையா, ஊரோட சிறப்பு, நாட்டோட சிறப்பு, அதெல்லாம் சொல்கிறப்போ இந்த இப்படிப்பட்ட சோழ நாடு இல்லை இப்படிப்பட்ட ஊர் இது அப்படின்லாம் சொல்கிறப்போ அது மாதிரி கோச்சங்கட் சோழ நாயனார்னு நமக்கு தெரியும். அவர் உறையூரில் இருந்தார், பெரிய சோழராஜா. அவர் தான் பல சிவன் கோயில்கள் கட்டினார். அந்த கோச்சங்கட் சோழ நாயனார் புராணத்தில் அவருடைய வரலாற்றை சொல்கிறப்ப சேக்கிழார் முதல் பாட்டில் சொல்கிறார், துலையில் புறவின் நிறை அளித்த சோழர் உரிமை சோநாட்டில் அலையில் தரளம் அகிலொடு சந்து அணிநீர் பொன்னி மணிகொழிக்கும் குலையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிழைந்த நெடுந்தன் காணும் ஒன்றுள்ளதால் அப்படின்னு அந்த திருவானைக்காவுடைய கதை. திருவானைக்கா எங்கே இருக்குன்னு சொல்கிறார். அப்போது அது எங்கே இருக்குன்னு சொல்கிறார், அது சோழ நாட்டில் இருக்குது திருவானைக்கா. அது எப்படிப்பட்ட சோழ நாடு? துலையில் புறவின் நிறை அளித்த சோழர் உரிமை சோநாடு. அப்படின்னா தராசில் புறாவுக்கு எடைக்கு தந்தபடி தன்னுடைய சதையை அளித்த சோழனாகி சிபி சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்த சோழ நாடு அப்படிங்கிறார். அதனால சிபி சக்கரவர்த்தி சோழ நாட்டில் சோழ சக்கரவர்த்தியாக இருந்தான் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்றார். அதே மாதிரி இந்த ஸ்தல புராணத்தை திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தில் பாட்டிருக்கார். இந்த 3ஆம் திருமுறையில் 67ஆம் பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு இந்த சீர்காழியோட 12 பேர்களில் ஒவ்வொரு பேருக்கு ஸ்தல புராணத்தை சம்பந்தர் பாட்டில் பாட்டிருக்கார். இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு, நான் படிக்கிறேன், ஆனால் அதோட சம்மரி மட்டும் நான் கடைசியில் சொல்லிடுறேன். அறமழிவு பெற உலகு தெருப்புயவன் விரலழிய நிறுவி விரல்மா மறையின் வலி முறைமுரல் செய் பிறையீரன் உற அருளும் இறைவன் இடமாம் குறைவின் மிக நிறையுழி மறையமர நிறையருள முறையோடு வரும் புறவனெதிர் நிறைநிலவு புறையனுடல் பெற அருளும் புறவம் அதுவே. சம்பந்தர் தேவாரம் அது. அதாவது கடைசியில் சொல்றார் இல்லையா, குறைவின் மிக நிறைதையுழி மறையமரர் நிறையருள முறையோடு வரும் புறவன் எதிர் நிறை நிலவு பொறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே. இந்த உரையில சொல்றா, அந்த உரையில விளக்கம் சொல்றா, நீதியை வழங்கும்படி முறையிட்டு வந்த புறாவிற்கு அந்த உரியவனாகிய வேடன் எதிரே, அந்த வேடன்கிறது இங்க கழுகு, புறாவின் அடைக்கு சமமாக தன் சதையை அறுத்து வைத்தும் நிரம்பாது தான் துளை ஏறி எடை சமன் பெறுமாறு செய்த சிபி சக்கரவர்த்தி குறையில்லா உடம்பை பெற அருள் புரிந்ததும் தான் செய்த பழிபோக புறா உருவில் வந்த தீக்கடவுள் பூசித்ததும் ஆகிய புறவம் என்னும் திருத்தலமாகும் அப்படின்னு விளக்கத்தில் சொல்றான். அந்த பாட்டுக்கு விளக்கத்தில் அந்த 2 அடி, அந்த கடைசி அடிக்கு விளக்கம் சொல்றான். அந்த புறவன் எதிர் நிறை நிலவு, ஆனா இந்த புறாவை கைத்தாப்புல இந்த தராசுல எடை சரியா இருக்கிறபடி தன்னுடைய மாംசத்தை இட்ட அந்த அரசனுடைய உடல் நலம் பெறும்படி அருளிய புறவம் அப்படிங்கிறார். இதுதான் இந்த புறவம் அப்படிங்கிற பெயருக்கு காரணம். இதில் ஏதாவது கருத்துக்களோ விளக்கங்களோ இருக்கா அவங்க யாருக்காவது? ஓகே, இப்போ நம்ம பதிகத்தில் முதல் பாட்டுக்கு போகலாம்.
இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றார்? நரவம் நிறைவண்டு அரைத்தார் கொன்றை நயந்து நயனத்தால் சுரவம் செறி வன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான். புறவம் உறைவன் பதியா மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன் அறவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இதில் நமக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கக்கூடும். ஆனால் இந்த பாட்டு அர்த்தம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாம் பழகி போயிடும். இதில் அவர் என்ன சொல்றார்? அந்த சிவபெருமான் எங்க இருக்கான்? புறவத்தில் இருக்கான். யாரோட இருக்கான்? உமையோட இருக்கான். எப்படி இருக்கான்? இமையோர்கள்லாம் ஏத்த இருக்கான். இந்த பதிகம் முழுக்க இந்த கருத்து வந்துட்டே இருக்கும். சிவனும் பார்வதியும் திருப்புறவத்தில் தேவர்கள்லாம் போற்றி புகழ வீற்றிருக்கிறான். அதான் சம்மரி இந்த பதிகத்துக்கு. ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு கருத்து சொல்லுவார் அவர். இறைவன் கொன்றை மாலை அணிந்திருக்கிறான். கொன்றைனா அது ஒரு வித பூ. நீங்கள் தமிழ்நாட்டில் போனலாம் பல கோயில்களில் நந்தவனத்தில் பார்க்கலாம். கொன்றை மரம் இல்லை மஞ்சளாக பூ பூத்து தொங்கும். அவன் அந்த கொன்றைய மாலையை அணிஞ்சிருக்கான். தார் அப்படின்னா மாலை. அந்த கொன்றை பூவை மாலையை அணிஞ்சிருக்கான். அந்த கொன்றை பூ எப்படி இருக்கு? தேன் நிறைய இருக்கிற பூ அது. நரவம் நிறை. நரவம் அப்படின்னா தேன். நரவம் நிறை அப்படின்னா தேன் நிறைய இருக்கிற கொன்றை பூ. அது தேன் நிறைய இருக்கிற பூவில் வண்டுகள் என்ன பண்ணும்? பூவில் வண்டுகள் போய் ரீங்காரம் பண்ணி தேன் குடிக்கும். அதனால அந்த வண்டுகள் அறைகின்ற வண்டு அறை வண்டுகள்லாம் ரீங்காரம் செய்யற தார் கொன்றைனா கொன்றைத்தார். அதனால தேன் நிறைய இருக்கிற வண்டுகள் போய் ரீங்காரம் செய்கின்ற கொன்றை பூக்களால் ஆன மாலையை அணிந்திருக்கிறான் அவன். நயந்து, நயத்தல்னா விரும்புதல். அதனால இறைவன் கொன்றை பூவால் ஆன மாலை அணிஞ்சிருக்கான். அதனால தேன் நிறைய இருக்கிற வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற கொன்றை பூக்களால் ஆன மாலையை விரும்பி அணிந்திருக்கிறான். அதுதான் அந்த முதல் 5 சீர்களுக்கு அர்த்தம். நரவம் நிறைவண்டு அரைத்தார் கொன்றை நயந்து, இது அணிஞ்சிருக்கான். அது அவனுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு. கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறான். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ற? ரெண்டாவது இது என்ன சொல்ற கருத்து? நயனத்தால் சுரவம் செறி வன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான். அவன் என்ன பண்ணா? இது சுரவம் அப்படின்னாக்க சுறாமீன். சுறாமீன்னாக்க இங்கிலீஷ்ல ஷார்க் அப்படிங்களாம். இது செறி வன் கொடி. இது இந்த சுறாமீன் இருக்கிற அழகிய கொடி. அது யாருக்கு அந்த கொடி இருக்கும்? மீன் கொடி இருக்கிறது மன்மதனுக்கு. அதாவது நம்ம கடவுள்களுக்கெல்லாம் கொடி இருக்கும். கொடிகளில் சில படங்கள் வரைஞ்சிருப்பான். இந்த சிவபெருமானுக்கு ரிஷப கொடி இருக்கும். சிவபெருமானோட கொடியில ரிஷபத்தோடைய சின்னம் இருக்கும். அது மாதிரி மன்மதனோட கொடியில இந்த சுரவம் மகர மீன் இருக்கும். மகர மீன் சிம்பல் அந்த மன்மதனோட கொடியில் இருக்கும். அதான் இங்க சொல்றார். சுரவம் செறி வன் கொடி. அந்த கொடியை உடையவன் கொடியோன். அந்த சுறாமீன் இருக்கிற அழகிய கொடியை உடைய மன்மதனுடைய உடலம் பொடியா, அவனுடைய உடம்பு பொடியாகும்படி சாம்பலாகும்படி நயனத்தால் விழி செய்தான். கண்ணால அவனை பார்த்தான். இந்த பாட்டுல நம்ம சில இடங்கள்ல வார்த்தைகளை பொருள் கொள்றதுக்காக வேற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கணும். இப்ப நயனத்தால் சுரவன் செறிவன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான் அப்படின்னா, அப்போ சுரவம் செறிவன் கொடியோன் உடலம் பொடியா நயனத்தால் விழி செய்தான் அப்படின்னு எடுத்துனா நமக்கு பேசுற மாதிரி பொருள் புரியும் நமக்கு. நயனம் அப்படின்னா கண்ணு, சம்ஸ்கிருத வார்த்தை தெரியும் நமக்கு. அதனால இந்த சுறாமீன் இருக்கிற அழகிய கொடியை உடைய மன்மதனுடைய உடம்பு சாம்பலாகும்படி கண்ணால பார்த்தான். அதான் அந்த 2வது அடிக்க நேரடியான பொருள். அப்புறம் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றான்? மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன்.
அந்த மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன். மதியார்னா மதிக்காதவர்கள். நம்மளை யார் மதிக்கலை? பகைவர்கள் மதிக்க மாட்டார்கள். அதனால் பகைவர்கள் மதித்தல் செய்யாதவர்கள் அர்த்தம். தன்னை மதியாமல் இருந்த அந்த முப்புறங்களையும் எரித்தவன் அவன். அவன் இறைவன், எங்கும் இருப்பவன் இறைவன். அறவன், அறம் அப்படின்னா நமக்கு தெரியும், தர்மம். அறவன் அப்படின்னாக்க தர்மஸ்வரூபி அப்படின்னு அர்த்தம் நேரடியா. அறவடிவினன் அப்படின்னு தமிழ் சொல்லுவேன். அறம், அறஞ்செய விரும்பு அப்படின்னு நம்ம ஆத்திச்சூடியில் முதல் இது படிக்கிறோம் இல்லையா, அதுதான் அறம், தர்மம். அதனால இறைவன் தர்மத்தின் வடிவமாக இருக்கிறவன். அதனால அறவன் அப்படின்னு தமிழ்ல அவனுக்கு பேர் வரும். அந்த முப்புறங்களை எரித்த இறைவன், தர்மஸ்வரூபியான அறவன். அவன் என்ன எங்க இருக்கான்? புறவம் உரை வன்பதியாக, அவன் உரைகிற அழகிய ஸ்தலமாக புறவத்துல, சீர்காழியில. இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இமையோர் அப்படின்னா தேவர்கள். இந்த தேவர்கள்லாம் சுதி பண்றார்கள். அப்படி அவர்கள் தேவர்கள் போற்றும்படியாக உமையோட அவன் அங்க புறவத்துல வீட்டில் இருக்கிறான். ஸோ சம்மரி என்ன இந்த பாட்டுக்கு? சிவபெருமானுடைய அடையாளங்கள் 3 சொல்றார். அப்புறம் அவன் எங்க இருக்கான் சொல்றார், யாரோட இருக்கான், எப்படி இருக்கான். அவன் தேன் நிறைய இருக்கிற வண்டுகள் ரீங்காரம் செய்கிற கொன்றை பூக்களாலான மாலை அணிந்திருக்கிறான் விரும்பி. அப்புறம் சுறாமீன் கொடியில் இருக்கிற மன்மதனுடைய உடம்பு சாம்பலாகும்படி தன்னுடைய நெற்றி கண்ணால பார்த்தான். அப்புறம் இந்த திரிபுரங்களை எரிச்சான். அப்படிப்பட்ட இறைவன் அவன் தர்மஸ்வரூபி இல்லையா? இப்ப 2 இது சொல்லிட்டார் இல்லையா? அவன் காமனை சாம்பலாக்கினான், முப்புறங்களை எரிச்சான் அப்படின்னாக்க அவன் ரொம்ப கொடியவன் நம்ம நினைக்கூட இல்லையா? அவன் தர்மஸ்வரூபி அப்படின்னு அதையும் சொல்றாருங்க. அறவன் தர்மஸ்வரூபி அவன். அவன் புறவம் உறைவன் பதியா, அவன் உரைகின்ற அழகிய ஸ்தலமாக புறவத்துல, சீகாழியில. இமையோர் ஏத்த தேவர்கள்லாம் சுதி பண்ணும்படியாக போற்றும்படியாக உமாதேவியோடு எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். அதான் இவர் தோடுடைய செவியன் பாடி அந்த பதியம் முடிச்சது குளக்கரையில பாடி முடிச்சிடுறார். அப்புறம் குளக்கரையிலேருந்து கோயிலுக்குள்ள வர்றார். கோயிலுக்குள்ள வந்து சுவாமியை பார்த்து பாடுற முதல் பதிகம் இது. 2வது கோயிலுக்குள்ள பாடுற பதிகம் இது. இது இப்ப தர்மபுரம் சுவாமிநாதன் இந்த பாட்டோட ஆரம்பத்துல இது 80வது பதிகம்னு சொல்லிடுறார். சம்பந்தர் பாடின 80வது பதிகம் அப்படின்னு தர்மபுரம் சுவாமிநாதன் சொன்னார் இந்த இதுல ஆரம்பத்துல, இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி. பலரும் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்கள்ல நமக்கு கிடைச்ச முதல் பதிகம் தோடுடைய செவியன், அது அருள் பெற்றது பாடினது. 2வது அவர் பாடின பதிகம்னு நம்புறது மடையில் வாழை பாய அப்படின்னு திருக்கோல காவல பாடின பாட்டு தான் அவர் 2வது பதிகம்னு பலரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த பாட்டுல சேக்கிழார் என்ன சொல்றார், அந்த அண்ணல் அணைந்தமை கண்டு தொடர்ந்து அன்பாலே மண்மெசி சென்ற மறைச்சிறு போதகம் அன்னாரும் கண்வழி சென்ற கருத்து விடாது கலந்தேக புண்ணியர் நண்ணிய பூமலி கோயில் புக்கார் பொங்கலி மால்வடை மீது புகுந்தணி பொற்றோணி தங்கி இருந்த பெருந்தெழு வாழ்வு தலைப்பட்டே இங்கு என ஆளுடையான் உமையோடும் இருந்தான் என்று அங்கு எதிர் நின்று புகன்றனர் ஞான தமுதுண்டார் அப்படின்னு சேக்கிழார் பெரிய பிராணத்தில் சொல்லிட்டார். அதனால் சேக்கிழார் பெரிய பிராணத்தில் தோடுடைய செவியன் பாடினார். அதுக்கப்புறம் அவர் கோயிலுக்குள்ள போய் இங்கு என ஆளுடையான் உமையோடும் இருந்தான் என்று பாடினார் அப்படிங்கிறார். அதனால சேக்கிழார் சொன்னதுனால நமக்கு தெளிவா தெரியறது தோடுடைய செவியனுக்கு அடுத்தபடியாக திருஞான சம்பந்தர் பாடி நமக்கு கிடைச்ச பதிகம் இந்த நரவம் நிறைவண்டு அரைதார் கொன்றை அப்படிங்கிற பதிகம் அப்படின்னு நமக்கு தெரியறது. அதனால இதுதான் 2வது பதிகம். நமக்கு சம்பந்தர் பாடி கிடைச்ச பதிகங்கள்ல 2வது பதிகம் இதுதான். இந்த முதல் பாட்டில் ஏதாவது கருத்துகளோ விளக்கங்களோ இருக்கா உங்களுக்கு? ஆமா. இல்ல ஃபில்லர்னு சொல்ல முடியாது. தமிழ்ல இந்த வார்த்தைகள் 2 விதமா வரும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, புறா புறவம், அதே மாதிரி அரா அரவம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதனால் அம்ங்கிறது ஒரு தமிழ்ல வர்ற ஒரு எண்டிங், அது நவுனுக்கு வர்ற எண்டிங். உடல் அப்படின்னு சொல்லலாம், உடலம் அப்படின்னு சொல்லலாம்.
அது மாதிரி நமக்கு இப்போ தமிழில் இப்போ பார்த்தா தெரியும், பல ஊர்களில் நகர் அப்படிம்போம், நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த அம்ங்கிறது ஒரு சஃபிக்ஸ் தமிழில். அது சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. அது இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பொருள் அதே மாதிரி தான் வரும். உடல், உடலம் ரெண்டும் ஒன்று தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கு அந்த பாட்டில்? இல்லை, நான் சொல்றது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுடுத்தா? ஓகே. இதில் வன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சுரவம் சரி வன் கொடியோன். வன் அப்படிங்கிறது அது மாதிரி அடுத்ததில் புறவம் உரை வன் பதியா. இந்த வன் அப்படிங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் பலரும் வன்னுக்கும் வன்னுக்கும் வித்தியாசம் எல்லாம் போட்டுடுற. வன்மை அப்படின்னாக்க அழகு, வளமைன்னு அர்த்தம். ரொம்ப வளத்தோட இருக்குன்னு வன்மைன்பா. அழகா இருக்கிறது இல்லை வளம், ரொம்ப வளத்தோட செழிப்போட இருக்கிறதுக்கு வன்மை அப்படின்பா. வன்மை அப்படிங்கிறது ரெண்டு சுழி இன்னும் போட்டாக்க அது வலிமையை குறிக்கும், இல்லைன்னாக்க கொடுமையை குறிக்கும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வன்னுக்கும் வன்னுக்கும். ஓகே. ஆமாம், ஆமாம். வன்மையாக சொல்கிறதுனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக சொல்கிறது. அதனால் வன் அப்படிங்கிறது பல பாடல்களில் வன் ஊரை செழிக்கிறப்ப வளமுடைய நகர் அப்படின்னா அழகிய நகர் அப்படிங்கிறப்பெல்லாம் வன் வரும். அதான் வன் கொடி அப்படிங்கிறது நம்ம பாரதியார் பாட்டிலையும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வன் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு 2-3 பாட்டை முதல்ல அவர் ஓதுவார் பாடுறதை அப்படியே போட்டுடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு அர்த்தத்துக்கு போவோம். ரெண்டாவது பாடல். உறவன் புலியின் உரித்தோல் ஆடை உடைமேல் பட நாகம் விரவி விரிப்பூங் கச்சா அசைத்த விகிர்தன் உகிர்தன்னால் பொறுவெங்களிறு பிளிர உரித்து புறவம் பதியாக இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த முதல் பாடோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாட்டு கொஞ்சம் எளிமையாக புரியும் நமக்கு. ஏன்னா இதில் வர வார்த்தைகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள். உறவன் புலியின் உரித்தோலாடை, அது நமக்கு நிறைய தெரியும். இறைவன் புலித்தோல் அணிஞ்சிருக்கிறான். புலியின் உரி அப்படின்னா புலித்தோல்னு அர்த்தம். உரினா தோல். அந்த உரித்தோல்னாக்க உரித்த தோல் அப்படின்னு எடுத்துக்கணும் வினைத்தொகையா. உரித்தோல், உரினாலே தோல் அப்படின்னு நேரடியாக பொருள் வரும். ஆனால் உரித்தோல் அப்படின்னு உரித்தோல் அப்படின்னு சேர்ந்து வர்றப்போ வினைத்தொகையா உரித்த தோல், உரிக்கப்பட்ட தோல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால புலியின் உரித்த தோலை ஆடையாக அணிந்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? உறவன். உறவன் அப்படின்னாக்க வலிமை மிக்கவன் அர்த்தம். உரம் அப்படின்னா வலிமை இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக இன்னைக்கு பேச்சில் உரம் அப்படிங்கிறது கிராமத்தில் வயலில் உரம் போடணும் அப்படின்பா. பயிர்களுக்கு உரம் போடுறது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு பேச்சில் உரம்னாக்கா அப்படி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது பயிர்களுக்கு வலிமையை கொடுக்கறதுக்காக அது போடுறோம். ஆனால் உரம் அப்படின்னாக்க வலிமை அப்படின்னு நேரடியாக பொருள் தமிழில். அதனால உறவன் அப்படின்னாக்க வலிமை உடையவன், ஆற்றல் உடையவன் அப்படின்னு நேரடியாக பொருள் எடுத்துக்கலாம். உறவன், அவன் சிவருமான் வலிமை உடையவன். புலியின் உரித்தோல் ஆடை, அவன் புலியோடைய உரித்த தோலை ஆடையாக அணிந்திருக்கிறான் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க இந்த தமிழில் வேற விதமாக பொருள் பார்க்கலாம். இல்லை உறவன் அப்படிங்கிற ஃப்ரேஸை, உறவன்கிற ஃப்ரேஸை புலிக்கு அப்ஜெக்டிவாகவும் நம்ம பார்க்கலாம். உற வன் புலியின் உரி தோலாடை, வலிமை மிக்க கொடிய புலியின் உரித்த தோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ் அப்படியே அர்த்தம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. அதான் அது ஜஸ்ட் உங்களுக்கு அது ஒரு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இது ஏன்னா உறவன் நூல்களில் அது இறைவனுடைய தன்மையை தான் சொல்றதா எடுத்துக்கிறான். உறவன் அப்படின்னாக்க மிகுந்த வலிமை உடையவன் அப்படின்னு தான் நேரடியாக பொருள் எடுத்துக்கிறான். ஆனால் இதை நான் பார்த்தப்ப எனக்கு இப்படி தோணித்து, இந்த உறவன்கிறத புலிக்கு அப்ஜெக்டிவாக கூட எடுத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணித்து. அதுவும் ஃபிட் ஆகும்.
அதுக்காக சொல்கிறேன், இந்த பாடல்களில் நம்ம பார்க்குற கோணத்துலேருந்து நமக்கு வேற பொருள்கள் தோணக்கூடும். அதுக்காக சொல்கிறேன். புலி. ஆமாம், அப்படியே எடுத்துக்கலாம். உறவன் புலி அப்படின்னா அந்த புலிக்கு உறவன்கிறது புலிக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். பாசிபிள். புலியின் உரித்தோல் ஆடை உடைமேல் படநாகம் விரவி விரிப்பூங் கச்சா அசைத்த விகிர்தன். அவன் புலித்தோலை கட்டின அடுப்பில் உடையாக இல்லையா. ஆடை உடைன்னு 2 வார்த்தை வந்திருக்கு. அதுவும் நான் யோசிச்சு பார்த்தேன். பொதுவாக ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆடைனாலும் அதே தான், உடைனாலும் அதே தான். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் போல் இருக்கு. அதனால புலித்தோலை ஆடையாக உடையாக அணிந்திருக்கிறான் அவன். அந்த புலித்தோல் ஆடைங்கிற உடை மேல படநாகம் விரவி. படநாகம் அப்படின்னாக்க படத்தை உடைய நாகம். இது என்ன படத்தை உடைய நாகம்? படம்னா நமக்கு தெரியும், பாம்பு படம் எடுக்கிறதுங்கிறோமே, அதான் படம். ஹுட், பாம்போட படம் அதுதான். அது மாதிரி படத்தை உடைய நாகம், அந்த நாகப்பாம்பை விரவினா அதுக்கு மேலே புலித்தோலுக்கு மேலே பாம்பை வச்சுன்ற பொருந்துமாடி விரவுதெல்லாம் பொருந்துதல். அதனால அந்த புலித்தோலுக்கு மேலே படமுடைய நாகத்தை பொருந்தும்படி விரி பூங்கச்சா அசைத்த விகிர்தன். விரி பூங்கச்சு, அது என்னது விரி பூங்கச்சு? விரிந்த அழகிய கச்சு. இடுப்பில் நம்ம பெல்ட் கட்டிக்கிறோம் இல்லையா, அது எல்லாரும் தெரியும். பேண்ட் போட்டுக்கிறோம், பெல்ட் கட்டிக்கிறோம். அந்த பெல்ட்டுங்கிறது தான் கச்சு. அதனால் சிவன் இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கான். அந்த புலித்தோலுக்கு மேலே ஒரு பெல்ட் மாதிரி என்ன கட்டின்னு இருக்கான்? பாம்பை கட்டின்னு இருக்கான். அதான் இங்கே சொல்கிறார். அந்த இடுப்பில் கட்டியிருக்கிற புலித்தோலுக்கு மேலே படநாகத்தம் விரிப்பூங்கச்சா அசைத்த விகிர்தன். விரிந்த விரிதல்னாக்க பெரிய அகலமான, பூங்கச்சாக பூங்கச்சு, பூ அப்படின்னாக்கா அழகுன்னு ஒரு அர்த்தம். பூனா ஃப்ளவர்னு ஒரு அர்த்தம், அது நேரடியாக நமக்கு தெரியும். ஆனால் பூ அப்படின்னாக்க மென்மை, அழகு அப்படின்னு வெவ்வேறு அர்த்தங்களும் இருக்கு. அதனால இந்த பூங்கச்சு அப்படின்னாக்க பூ போன்ற பெல்ட்டுன்னு அர்த்தக்குள்ள அழகிய பெல்ட்டுன்னு எடுத்துக்கணும். அதனால அது மேலே நம்ம பெல்ட்டில் பார்த்துருக்கோம். சில பேர் மெலிசா பெல்ட் கட்டியிருப்பா, சில பேர் பட்டையா பெல்ட் கட்டியிருப்பா. இந்த மிலிட்ரி இதெல்லாம் போலீஸ்காரா போட்டுருக்கிற பெல்ட்டெல்லாம் பார்த்தா தெரியும். அது ஒரு 2 அங்குலத்துக்கு இருக்கும் அதோட அகலம். அது மாதிரி பட்டையாக இருக்கும் அந்த பெல்ட். சில பேர் 1/2 இன்ச்சில் பெல்ட் போட்டிருப்பா, 1 இன்ச்சில் பெல்ட் போட்டிருப்பா. அது மாதிரி. அதனால இங்கே இறைவன் இந்த பாம்பை கட்டின்னு இருக்கான். அது ரொம்ப அகன்ற பாம்பு, பெரிய பாம்பு. அதை கட்டின்னு இருக்கான் அடுப்பில். அதனால விரி பூங்கச்சா, விரிப்பூங்கச்சா அப்படின்னாக்கா விரிந்த அழகிய கச்சாக. இந்த கச்சாக அப்படிங்கிறதுல இந்த கா இல்லை, அதான் கச்சா அப்படின்னு வந்திருக்கு. விரிப்பூங்கச்சா அசைத்த விகிர்தன். அசைத்தல்னாக்கா கட்டுதல். நம்ம அசைக்கிறதுனாக்கா ஷேக், வேவ் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் தமிழில் அசைத்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. தேவாரத்தில் பல பாடல்களில் அசைத்தல் அப்படிங்கிறது கட்டுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால அவன் இடுப்பு மேலே அறையில் ஒரு படமுடைய நாகத்தை பெரிய அழகிய பெல்ட் மாதிரி கட்டிண்ட விகிர்தன். விகிர்தன் அப்படின்னாக்கா அதுக்கு 2 விதமாக பொருள் பார்க்கலாம். விகிர்தன் அப்படின்னாக்கா இது இறைவனுடைய தன்மைகளை குறிக்கிற பேர். இறைவனுக்கு இருக்கிற எல்லா பெயர்களுமே காரண பெயர்கள். சிவன் அப்படின்னா மங்களமுடையவன், சங்கரன்னா நன்மையை செய்பவன். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, விளக்கம் உண்டு. அதனால விகிர்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்ருதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை இது. கிருத்தம் அப்படின்னா நமக்கு தெரியும், செய்தல். விக்ருத்தம், அப்ப வீன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம்ஸ்கிருதத்தில் போட்டிருக்கா. சம்ஸ்கிருதத்தில் வீன்னு போட்டாக்கா அதுக்கு அந்த ப்ரிஃபிக்ஸுக்கு 2-3 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் நெகேஷன். இப்ப நாயக்கன், விநாயகன் அப்படின்னு நெகேஷன் வரும், தலைவன் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று மாறுபட்டது அப்படின்னு வரும், விலக்ஷணம் அப்படின்னாக்க. அது மாதிரி மாறுபட்டது. அதனால இந்த இடத்துல பொதுவாக சொல்ற இடம் விகிர்தன் அப்படின்னாக்கா மாறுபட்ட செயலினன் அப்படின்னு புஸ்தகங்களை விளக்கம் கொடுக்குற. அதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னாக்கா அதுக்கு காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இவன் இந்த காரணத்தினால இந்த செயலை செஞ்சான், இந்த நோக்கத்தோடு இந்த செயலை செஞ்சான் அப்படின்னு. இறைவனுடைய செயல்களுக்கு நம்ம அவ்வளோ எளிதில் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பும்படி அவன் செய்ய மாட்டான். அதனால மாறுபட்ட செயலினன் விகிர்தன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறா.
ஆனால் சிகேஎஸ் பெரிய புராண உரையில் இந்த விகிருதனுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறார். விகிருதன் அப்படின்னாக்க ஆக்கப்படாதவன், சுயம்பு அப்படிங்கிறார். கிருத்தம் அப்படின்னா செய்யப்பட்டது, விகிருத்தம்னா செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் விகிருத்தன் அப்படின்னாக்க சுயம்பு அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு சிகேஎஸ் விளக்கத்தில் சொல்கிறார். ரெண்டுமே பொருந்தக்கூடிய விளக்கங்கள் தான். அதான் விகிருதன், அதான் சிவபெருமான். அவன் என்ன பண்ணினான்? உகிர்தன்னால் பொறு வெங்களிறு பிளிர உரித்து, அவன் தன்னுடைய உகிர்னாக்க நகம், கன்னடத்துலையும் உகிரு அப்படின்னு தான் சொல்லுவார் நகத்துக்கு. தமிழில் இப்போ நகம்னு சம்ஸ்கிருத வார்த்தை தான் உபயோகிக்கிறோம், ஆனால் தமிழ் வார்த்தை உகிர். அதனால் அந்த நகத்தால் பொறு வெங்களிறு பிளிர உரித்து, அந்த யானையை உரித்த கதையை சொல்கிறாருங்க. களிறு அப்படின்னாக்க யானை, ஆண் யானை. அந்த ஆண் யானை எப்படிப்பட்ட ஆண் யானை? வெங்களிறு, ரொம்ப கொடிய களிறு, கொடிய யானை. ஏன்னா ரொம்ப சக்தி உடையது, அது நமக்கு கெடுதல் பண்ணக்கூடியது. அதனால கொடிய யானை. அது என்ன பண்ணித்து? பொறு வெங்களிறு, அது வந்து சண்டை போட்டுது. சண்டை போடுகின்ற கொடிய யானை. அந்த சண்டை போட்ட கொடிய யானை பிளிர உரித்து, அது பிளிரும்படி. யானையோட கத்தலுக்கு பிளிரல்னு தெரியும் நமக்கு இல்லையா? இங்கிலீஷில் உண்டு, தமிழ்லையும் அது மாதிரி உண்டு. ஒவ்வொரு விலங்குக்கும் அது போடுற சத்தத்துக்கு ஒரு விசேஷ பெயர் கொடுப்பா. இப்போ மயில் அப்படின்னா அகவும் அப்படின்பா இல்லையா? அது மாதிரி கனைத்தல், அகவுதல், காகம் கரையும், காக்கா கத்துறதுக்கு கரைதல்னு பேர். அது மாதிரி களிறு யானை கத்துறதுக்கு பிளிறுதல்னு பேர், பிளிர. அதனால் அந்த போர் செஞ்ச கொடிய யானை பிளிரும்படி அதை தோலை உரித்து அணிந்து கொண்டான். அதனால் அவன் எப்படி அந்த யானையை உரிச்சான்? கையில் ஒரு கத்தி வச்சுன்னு அந்த யானையோட தோலை உரிச்சானா? இல்லை, தன்னோட நகத்தால் அந்த யானையோட தோலை கிழிச்சு உரித்தான் அப்படிங்கிறார். அதான் உகிர்தன்னால் பொறுவங்களிறு பிளிர உரித்து அணிந்து கொண்டான். அப்புறம் அவன் எங்கே இருக்கான்? புறவம் பதியாக, அவன் உரைகின்ற ஸ்தலமாக புறவத்தில் இருக்கான். புறவம் பதியாக எப்படி இருக்கான் அவன்? இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த தேவர்கள்லாம் ராவும் பகலும் இறைவனை வணங்குகிறார்கள், ஸ்துதி பண்ணுகிறார்கள். அதனால் இரவும் பகலும் எல்லா காலத்திலையும் தேவர்கள்லாம் வணங்கும்படியாக பார்வதி தேவியோட அந்த திருப்புறவங்கிற ஸ்தலத்தில் அவன் வீற்றிருக்கிறான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா? அந்த உடையின் மேல் படுமாறு அப்படின்னாக்கா அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? உடை மேல் பட நாகம் விரவி அப்படின்னாக்கா படும்படி நாகம் விரவி பொருந்தும்படினாக்கா அந்த விரவுங்கிறது பொருந்துதல்னு வருது. அப்போ அது மேலே படும்படி நாகம் பொருந்தும்படி அப்படின்னா அது 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 அந்த இதில் அது ஃபிட் ஆகலை இல்லையா? இப்போ அந்த உடை மேல் பட நாகம் அப்படின்னா படும்படியாக எடுத்துக்கலாம். ஆனால் படநாகம்ங்கிறது நாகத்துக்கு அட்ஜெக்டிவாக தான் பொதுவாக வரும். படமுடைய பாம்பு அப்படிங்கிறது பல இடங்களில் பார்க்கலாம் நம்ம. அதனால் அது விஷப்பாம்புங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த விஷப்பாம்புங்கிறது அந்த பாம்புக்கு அட்ஜெக்டிவாக தான் எப்பவுமே வரும் பெரும்பாலும். அதனால் பொதுவாக இந்த இடத்துல படநாகம்ங்கிறது நாகத்தோட அட்ஜெக்டிவாக தான் எடுத்துக்கணும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அந்த பாட்டில்? பல பாடல்களில் வர்றது. இல்லை 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 இல்லை, எல்லாரோட பாட்டிலையும் வரும். அப்பர் பாட்டிலையும் வரும், சுந்தர பாட்டிலையும் வரும். அது விகிருதன்கிறது இறைவனுக்குரிய தன்மைகளை கொடுக்கிற பெயர்களில் ஒரு பெயர். எப்படி இறைவன், அரவன் இப்படிலாம் இந்த பாட்டில் வந்து இல்லையா? அது மாதிரி கடவுள், விகிருதன், தலைவன், கோன், நாதன், இது மாதிரி பல பெயர்கள் பல பாடல்கள் வரும் அவனுடைய இறைவனுடைய தன்மைகளை குறிக்கிற மாதிரி. இல்லை இல்லை இல்லை, இது சம்பந்தர் மட்டும் தான் இந்த பேர் உபயோகிக்கிற, மற்றவ உபயோகிக்கல அப்படிலாம் கிடையாது.
இன்னொரு 5-10 நிமிஷம் பார்ப்போம். அந்த 3வது பாட்டையும் பார்த்துருவோமா இன்னைக்கு? டைம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. பந்தம் உடைய பூதம் பாட பாதம் ஜலம்பார்க்க கந்தம் மல்கு குழலி காண கரிகாட்டெரியாடி அந்தண் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியா அமர்வெய்தி எந்தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இதை பார்த்தாலே தெரியும். இந்த பதிகம் முழுக்க திருஞான சம்பந்தர் சிக்னேச்சர் மாதிரி அந்த அந்த பதிகத்துக்கு இந்த ரிஃப்ரைன் அப்படிமா இங்கிலீஷில் அந்த பதிகம் முழுக்க அந்த ஒரே ஃப்ரேஸில் முடிகிற மாதிரி பாடல்கள் எல்லாம் முடியும். இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே அந்த ஃப்ரேஸ் இந்த பதிகத்தில் எல்லா பாட்டிலையும் வரும். அதனால்தான் சேக்கிழார் அந்த பெரிய புராண பாடலில் இந்த ஃப்ரேஸை மென்ஷன் பண்ணுறார். ஆளுடையான் என்னை ஆளுடையான் உமையோடு இருந்தானே அப்படின்னு அந்த சிக்னேச்சர் லைன் மாதிரி அதை எடுத்து அதில் போட்டிருக்காரு சேக்கிழார் அந்த பாட்டில் பெரிய புராணத்தில். இப்போ பந்தம் உடைய பந்தம்னாக்க பந்தம். இதில் பந்தம்னா என்ன அப்படின்னாக்க உதர பந்தம் அப்படின்னு சொல்கிறாரு விளக்கத்தில். அதாவது நம்ம பெல்ட் இருக்கிறோம் இல்லையா, அந்த பெல்ட் இடுப்பில் கட்டின்னு இருக்கோம். அந்த பெல்ட்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் உதர பந்தம், இடுப்பில் கட்டிக்கிற இல்லை வயத்தை சுற்றி கட்டிக்கிற பெல்ட் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால் பந்தம் உடைய பூதம் அப்படின்னாக்க இடுப்பில் பெல்ட் கட்டின்னு இருக்கிற பூதங்கள் அப்படின்னு அர்த்தம். பந்தம் உடைய பூதம் தமிழில் உச்சரிக்கும் போது தமிழ் உச்சரிப்போட தான் ஓதுவார்கள் பாடுவா. பந்தம் உடைய பூதம் பாட அப்படின்னா பாடுவாவா தமிழ் உச்சரிப்பு மாதிரி. ஆனால் சம்ஸ்கிருத வார்த்தை பந்தம் பூதம் அதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள். பந்தம் உடைய பூதம் பாட பாதம் சிலம்பார்க்க இந்த இறைவன் டான்ஸ் ஆடுறார். எங்கே ஆடின்னு இருக்கார்? சுடுகாட்டில் ஆடின்னு இருக்கார். அப்போ இறைவன் சுடுகாட்டில் கூத்தாடும் பொழுது அவரை சுற்றி யார் இருக்கா? பூதகணங்கள்லாம் நின்று பலவிதமான வாத்தியங்களை வாசிப்பா பாடுவா பூதகணங்கள்லாம். இவர் ஆடுவார். அதுதான் இந்த வர்ணனை. இங்கே அந்த பூதங்கள்லாம் இடுப்பில் பெல்ட் கட்டின்னு இருக்கு. பந்தம் உடைய பூதம் பாட பாதம் சிலம்பார்க்க அவர் பாதத்தில் சிலம்பு கட்டின்னு இருக்கார். அந்த சிலம்புகள் ஒலிக்கிறது. அவர் இறைவன் நாட்டியம் ஆடுறப்ப கூத்தாடும் பொழுது அந்த சிலம்புகள் ஒலிக்கின்றன. ஆர்த்தல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம். பாதத்தில் சிலம்புகள் ஒலிக்கின்றன. அப்படி பாதத்தில் கட்டின சிலம்புகள் ஒலிக்கும்படியாக கந்தம் மல்கு குழலி காண. இது பார்வதியோட டிஸ்கிரிப்ஷன். இது குழலி அப்படின்னாக்க தலையில் இருக்கிற கூந்தலுக்கு குழல்னு பேர். அது கூந்தல்ங்கிறது பொதுவாக சொல்லுவோம். அது மயிர்ங்கிறது பொதுவான வார்த்தை. ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் மயிர் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. அந்த பெண்களுக்கு இருக்கிறத கூந்தல் அப்படிம்போம். அதில் ஸ்பெஷல். ஆண்களுக்கு கூந்தல்னு சொல்ல மாட்டோம். பெண்களுடைய தலைமையில கூந்தல் அப்படிம்போம். இல்லைனாக்கா இன்னும் சில பாடல்களில் வேற வார்த்தைகள்லாம் இருக்குது. தமிழில் ஓதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. குழல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இந்த குழல் அப்படிங்கிறது அது கொஞ்சம் அது தலையை எப்படி தலைமையில் எப்படி கட்டின்னு இருக்கோங்கிறத பொறுத்தும் இருக்குது. அதை தொங்க விட்டுருக்கோமா, இல்லை பின்னின்னு இருக்கோமா, இல்லை ரெட்டை பின்னாலா பின்னின்னு இருக்கோமா, இல்லை கொண்டை போட்டுன்னு இருக்கோமா, இல்லை முடிஞ்சுட்டு இருக்கோமா, அப்படி தலைமையில் பலவிதமாக பண்ணிக்கலாம் இல்லையா. அதுதான் குழல் அப்படிங்கிறது. அதில் ஒரு விதமாக தலையில் கட்டிக்கிறது. அந்த குழலை உடையவள் குழலி. அந்த குழல் எப்படிப்பட்ட குழல்? கந்தம் மல்கு குழல். கந்தம்னா வாசனை, மல்குதெல்லாம் நிறைய இருக்கிறது. கந்தம் மல்கு குழல். பார்வதியோட கூந்தலானது மனம் கமிழ்கின்ற கூந்தல். அப்படிப்பட்ட கூந்தலை உடைய பார்வதி தேவி காண பார்க்கும்படியாக அவ உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே சுத்திய சிவருமான் கூத்தாடுகின்றார். கூத்தாடும் பொழுது பார்வதி அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. சுற்றிலும் இந்த பூதங்கள்லாம் பாடுகின்றன. இறைவனுடைய சிலம்பு ஆடுறப்போ கல்கல்னு ஒலிக்கிறது. இப்படியெல்லாம் ஆடுறப்ப அவர் எங்கே ஆடின்னு இருக்கார்? கரிகாட்டு எரியாடி. கரிகாடு அப்படின்னாக்கா சுடுகாடு. மக்களையெல்லாம் எங்கே எரிக்கிறோமோ அதுதான் கரிகாடு. பிணத்தை எரிக்கிற காடு கரிகாடு. அந்த கரிகாட்டில் எரியாடி. எரியாடினாக்க எரினா தீ. சிவபெருமான் கையில் அக்னி வச்சுன்னு ஆடுறார். நீங்கள் நடராஜர் மூர்த்தத்தை பார்த்தாலும் தெரியும். நடராஜரோட சிலையில் உருவத்தில் ஒரு கையில் உடுக்கு பிடிச்சிட்டு இருப்பார், இன்னொரு கையில் தீயை ஏந்தி இருப்பார். அதுமாரி அவன் கையில் தீயை ஏந்தின்னு ஆடுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த முதல் 2 அடி இறைவனுடைய திருக்கூத்தை சொல்றது. சுடுகாட்டில் இடுப்பில் பெல்ட் கட்டின்னு இருக்கிற பூதங்கள்லாம் பாட
ஆடுகின்ற சிவருமானுடைய சிலம்புகள்லாம் ஆர்க்க ஒலிக்க வாசனையுடைய கூந்தலை உடைய பார்வதி கண்டு மகிழும்படி கையில் தீயை ஏந்தி கொண்டு சிவபெருமான் ஆடுகிறான். அதுதான் முதல் 2 அடிக்கு நேரடியான பொருள். அந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்க இருக்கான் அப்படிங்கறத அடுத்த 2 அடியில் சொல்றார். அந்தன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியா அமர்வெய்தி. அந்தன் கடல், அம்னா அழகு, தன் அப்படின்னா குளிர்ச்சி, அழகிய குளிர்ந்த கடல் சூழ்ந்து, இல்லையா? இந்த சீர்காழிக்கு பக்கத்தில் கடல் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் ஒரு சீர்காழிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ல கடல் இருக்கு. அதான் அந்தன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியா அமர்வெய்தி. அந்த அழகிய கடல் சூழ்ந்த அழகு ஆர், அழகிய புறவம் பதியா பதியா, அந்த கடல் சூழ்ந்த அழகிய குளிர்ந்த கடல் சூழ்ந்த அழகிய சீர்காழி பதியாக ஸ்தலமாக அமர்வு எய்தி. அமர்வு எய்தினாக்க விரும்பின்னு அர்த்தம். அமர்வு அப்படின்னா விருப்பம். அதனால அவன் சிவபெருமான் இந்த புறவத்தை பதியாக விரும்பி எந்தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. எங்கள் பெருமான், எந்தம் பெருமான் எங்களோட தேவன், எங்க சுவாமி, எங்க சிவபெருமான் தேவர்கள்லாம் ஏத்தும்படியாக உமையோடு இருந்தான், உமாதேவியோடு வீட்டு இருக்கிறான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். என்னது? அந்த சுடுகாட்டில் அவன் கூத்தாடுகிறான். அந்த முதல் 2 அடி அவன் சுடுகாட்டில் கூத்தாடுறதோட வர்ணனை. பூதங்கள்லாம் பாடுறது, பாதத்தில் சிலம்பு ஒலிக்கிறது, கந்தம் வாசனையுடைய குழலையுடைய கூந்தலையுடைய பார்வதி காணும்படி சுடுகாட்டில் ஆடுகிறான். எந்தம் பெருமான் அவன், என்னுடைய நம்ம பெருமான், எங்கள் பெருமான். அவன் எங்க இருக்கான்? அழகிய குளிர்ந்த கடல் சூழ்ந்த அழகிய புறவத்தில் விரும்பி வீற்றிருக்கிறான். எப்படி வீற்றிருக்கிறான்? இமையோர் ஏத்து வீற்றிருக்கிறான். தேவர்கள்லாம் வணங்கும்படியாக வீற்றிருக்கிறான். யாரோட வீற்றிருக்கிறான்? உமையோடு இருந்தானே, உமையோடு வீற்றிருக்கிறான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். கரெக்ட். அதாவது அதனால இந்த திருவிளையாடல்ல அந்த அருமையான சினிமா அது அழகான அழகா காட்சி எடுத்திருப்பாத. இந்த பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு உடனே அதில் உண்டு அப்படிம்பார் சிவபெருமான் அந்த படத்தில். அது மாதிரி அதனால பார்வதியோடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டான்னு அந்த கேள்விக்குள்ள நம்ம போக வேண்டாம். இயற்கையாக மனம் இருக்கணும். ஏன்னா எல்லாமே அவள்கிட்ட இருந்து வர்றது. அதனால இறைவனோட காலில் படுறப்ப வாச மலர்த்தாள் அப்படின்பா. அப்படின்னா இறைவனோட காலில் வாசனை வருமா? அது என்ன மாதிரி வாசனை? அது இயற்கை வாசனை, செயற்கை வாசனைன்னு நம்ம கேட்க போகக்கூடாது. எல்லாமே இறைவன்கிட்டேருந்து வர்றதுனால இறைவனுக்கு எல்லாமே செய்யக்கூடியவன் அவன், எல்லா ஆற்றலும் உடையவன், எல்லாம் அவனுடைய தன்மை. அது எல்லாமே அவன்கிட்டேருந்து வருது, எல்லாமே அவனுடைய வெளிப்பாடு. அதனால அவன் பூ வச்சுட்டு இருக்கான் அப்படின்னாக்கா பக்தர்கள் கொடுக்குறா பூ வச்சுக்கிறான் அவன், இல்லையா? அவனுக்கு அலங்காரம் வேணுமான்னு நம்ம கேட்கலாம், இல்லையா? எல்லாம் அழகு இருக்கிறவாளுக்கு அலங்காரம் வேணுமா? அப்படிலாம் இல்லை, இல்லையா? இப்போ நம்ம அலங்காரம் எதுக்கு பண்ணிக்கிறோம்? நம்ம தலையில் பூ வச்சுக்கிறோம், இல்லை சில பேர் பவுடர் போட்டுக்குவா, சில பேர் மேக்கப் போட்டுக்குவா. எதுக்கு பண்ணிக்கிறா? அதெல்லாம் இல்லாட்டாக்க தனக்கு இருக்கிற அழகை விட அதெல்லாம் வச்சுன்னா இன்னும் அழகு கொஞ்சம் கூட இருக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம். அதனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிறோம். மேக்கப் இல்லாமையே நான் அழகாக தான் இருக்கேங்கிற மேக்கப் போட்டு அழகை குறைச்சிக்க மாட்டான், இல்லையா? அதனால இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, இது கந்தம் மல்கு குழலிங்கிறது இயற்கையாக இருக்கும். ஏலக்குழலி அப்படின்னு வரும். அதை மனுஷனை பொறுத்த மட்டும் நமக்கு தலையில் சாம்பிராணி புகையினால வாசனை வரலாம், பூ வச்சுக்கிறதுனால வரலாம், இல்லை தைலம் போட்டுக்கிறதுனால வரலாம். ஆனால் பார்வதி தேவியோட கூந்தலில் இயற்கையாக மனம் உண்டான்னு நம்ம அந்த கேள்விக்குள்ளே போக வேண்டாம்.
அப்புறம் நம்ம ஒரு புது திருவிளையாடல் பண்ணுவோம். வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? ஆமா, ஷூர். ஆ, இல்லை, இந்த ரெண்டாவது பாடல்ல உகிர்தன்னால் பொறுவெங்களிறு. உகிர் அப்படின்னாக்க நகம், உகிர் தன்னால் அப்படின்னா நகத்தால அப்படின்னு அர்த்தம். நகத்தால என்ன பண்ணார் சிவபெருமான்? பொறு வெங்களிறு பிளிர உரித்து. இந்த பொறு வெங்களிறு அப்படின்னா பொறுதல் அப்படின்னா சண்டை போடுறது, வெம்மைனாக்க கொடுமை, களிறு அப்படின்னா ஆண் யானை. அதனால பொறு வெங்களிறு அப்படின்னா போர் செய்கின்ற கொடிய களிறு, கொடிய யானை. அந்த போர் செய்ய வந்த கொடிய யானை பிளிரும்படியாக அதோட போரிட்டு அதை உரித்த, உயிர்தன்னால் உரித்து, தன்னுடைய நகத்தால் அதோட தோலை உரித்தார். அதுதான் அந்த அர்த்தம். யானையை உரிச்ச கதை இது. நம்ம இந்த இன்னைக்கு ஆரம்பத்தில் அந்த யானையை உரிச்ச கதை சொன்னேன். அந்த கதை இந்த ரெண்டாவது பாட்டில் ரெஃபரன்ஸ் வருது. தன்னோட நகத்தால் அந்த யானையோட யானை பிளிரும்படியாக அதை போர் செஞ்சு அதை உரித்தார் அப்படின்னு. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா யாருக்காவது? ஓகே, அப்படி வேற ஒரு கேள்விகள் இல்லை, கருத்துக்கள் இல்லை அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த அளவில் நிறுத்திக்குவோம். நம்ம அடுத்த முறை சந்திக்கிறப்போ 4வது பாடல்லேருந்து மீதி பாடல்களை பார்ப்போம். ஆமாம் ஆமாம், 2 வாரம், இன்னிலேருந்து 2 வாரத்தில். ஓகே ஓகே, திருச்சிற்றம்பலம்.